like, subscribe, and leave the comments down below. Subscribe, and bye-bye from me. எவ்ரிபடி வெல்கம் டு சைந்தவிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட ஃபேவரட்டான ஆப்பக்கடைக்கு வந்திருக்கோம், பிளசன்டன் பிரான்ச். உள்ளே போய் இன்னைக்கு ஒரு பிடிக்க போகிறோம். லெட்ஸ் கோ. பே ஏரியாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட்னா அது இந்த கடை தான். நான் ஸ்டார்டிங்லேயே அதை சொல்லிடுறேன். இவங்களோட வளர்ச்சியோடையே சேர்ந்து நாங்களும் வந்து ஒரு ஸ்டெப்பும் கூட வந்திருக்கோம். அவங்களோட முதல்ல சாண்டா கிளாராவில் இருக்கும் போது போனோம், அதுக்கப்புறம் சனிவேரில் போனோம், அதுக்கப்புறம் இங்கே பிளசன்டனோட டே 1லேருந்து நாங்கள் இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 100 வாட்டி போயிருப்போம் அந்த 12-13 வருஷத்துல. ஆமாம், தடுக்கி விழுந்தோம் இங்கே தான். நாங்கள் மட்டும் போகாமல் யாராவது அந்த வழியாக வந்தால் கூட வரும்போது எங்கள் பிரியாணியை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களான்ற ரஞ்சிக்கு ஆகிடுச்சு. அதனால் இது பயஸ்டாக இருக்காது இந்த இது, ஆஃப்கோர்ஸ். பட் டேஸ்ட் நிஜமாகவே ஜெனுவினாகவே இது நல்ல ஃபுட்டு. கன்சிஸ்டன்சி, நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி வந்து கன்சிஸ்டன்சி. ஆப்பக்கடைனா இந்த மாதிரி தான் ஆப்பக்கடை பிரியாணி அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்க. நீ பாட்டு நம்ம கடைன்ற அப்புறம் ஷேர் ஹோல்டர்னு நினச்சிக்க. அவர் நம்ம கடை தான், அவங்க இல்லைன்னு சொல்லட்டுமே. சைந்தவி கடையில் 2 சேர் உனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மெயின் பாயிண்ட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச கடை. எங்கே நாங்கள் போனாலும் இந்தியன் ஃபுட்டுனா ஆர் வி கோயிங் டு ஆப்பக்கடை அப்படின்னு கேட்பாங்க பசங்க. தவினா இருக்கட்டும் ஸ்ரீஜித்தா இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற பசங்க உள்ளே போனோடனே முதல்ல இது வந்து மேங்கோ லஸ்ஸி தான். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு மெயினாக இந்த கடையில் வச்சு தான் அவங்க ஸ்டாண்டர்டே. வேறு எங்கே போய் குடித்தாலும் இந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்றவாங்க. இல்லை அது மாதிரி இருந்தால் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி குடிப்பாங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இந்த ஆப்பக்கடையில் வந்து சூப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் சூப்பும் சிக்கன் சூப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரசமும் நல்லாயிருக்கும். ஆனால் மட்டன் சூப் அண்ட் சிக்கன் சூப் எக்ஸலண்ட். என்னோடய ஃபேவரட் வந்து மட்டன் சூப். பீஸ் ஒரு சின்ன பீஸ் போட்டு தருவாங்க. அதாவது நல்ல ஒரு கிக் இருக்கும். ஆக்சுவலி நல்ல ஸ்பைஸியாக தொண்டைக்கு நல்லா இருக்கும். வந்து அப்படி மூக்கெல்லாம் கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் இதை வந்து வாங்கினா போதும். எல்லாருக்கும் வந்து காரமாக இருக்கும், ஆனாலும் காரமாக இருக்குன்னு குடிப்போம். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். கரெக்ட். யூஸ்வலி நம்ம எப்போ போனாலுமே வந்து டிப்பிக்கல் இது வந்து சைந்தவி பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஆமாம், ஆம்பூர் மட்டன் பிரியாணி, சிக்கன் கொத்து பரோட்டா, சிக்கன் 65, நெத்திலி ஃப்ரை, 2 மேங்கோ லஸ்ஸி, ஒரு பரோட்டா, ஒரு சப்பாத்தி. இதுதான் எங்களோட ஸ்டாண்டர்ட் ஆர்டர். சம்டைம் சப்பாத்திக்கு பதிலாக இது வாங்குவோம், ஆப்பம். அது விவின் ஆப்பம் சாப்பிடுவோம். சம்டைம் சூப் வாங்குவோம். ஆமாம். ஆனால் நான் ஜென்ரலாக மேபி லன்ச் டைமில் என் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குன்னு சம்டைம் போனேன்னா நான் ஹெவியாக சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன்னா ஆம்லேட் வாங்குவேன், இட்லி. என் கூட வர கொலீக் இவங்களுடைய பூண்டு குழம்பு எக்ஸலண்ட்டாக இருக்கும். பரோட்டா பூண்டு குழம்பு காம்பினேஷன் நீங்கள் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு இது. இங்கே வந்தீங்கன்னா பூண்டு குழம்பு சாப்பிடுங்க. நாங்கள் ஆக்சுவலி வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணது போட முடியல, ஏன்னா ரொம்ப சத்தமாக இருந்தது. ப்ளஸ் மேலே வந்து மியூசிக் ஓடிட்டுருக்கு. மைக் எடுத்துகிட்டு போல வர மைக் எடுத்துகிட்டு போல. ப்ளஸ் உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது கேட்காது. பட் ப்ரிட்டி மச். ஆனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய ஐட்டம் மெனுவில் டெஸ்ட். ஸோ ஆப்பிடைசரில் வந்து சிக்கன் 65 வாங்கினோம். 2 பிளேட் சிக்கன் 65. பசங்க எல்லாருமே அதை தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு மெயின் டிஷ்ஷே இதுதான். அதனால் அவங்களுக்காக கன்சிஸ்டன்சி வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க இவங்கள. நம்ம கடையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வேரியல் இருந்தீங்கன்னா ஆப்பக்கடையில் போய் சாப்பிட்டே தீரணும். அந்த டேஸ்ட் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். வேற மாதிரி ஆக்சுவலி ஆமாம், இது ஒரு கன்சிஸ்டன்ட் மெயினாக ஒரு நாள் சக்ஸஸ். இந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கன்சிஸ்டன்சி. நீங்கள் என்றைக்கு மோஸ்ட்லி அது கொஞ்ச நாள் நடுவில் ஏதாவது ஒரு நாள் சில நாள் சொதப்பினாங்கன்னா கூட கொஞ்சம் இதுவாகிடும். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் 99% கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபுட் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் எங்களுடைய சக்ஸஸே கூட. நம்பி வரலாம். எங்களோட அடுத்த ஸ்டாண்டர்ட் ஐட்டம் வந்து நெத்திலி மீன் ஃப்ரை சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம என்ன தான் வீட்டில் வாங்கி பொரிச்சாலும் இந்த மாதிரி பண்ணவே முடியாது. எப்படி தான் பண்ணுறாங்களோ தெரியல. இந்த ஷெஃப்பை ஒரு நாள் வீட்டுக்கு கடத்திடலாமான்னு பார்க்குறேன். ஷெஃப்பை கடத்தி பிரோஜனம் இல்லை, இன்க்ரீடியண்ட்டாக தான் கடத்தணும். ஷெஃப் என்ன தோச்சி உள்ளே தான் போட போகிறோம், அது யாரை வேணால் போடலாம். அது இன்க்ரீடியண்ட் தான் வேணும். ஒரு கடி ஒரு குடி அந்த மாதிரி ஒரு பேசிஸில் என்ன போனாலும் இது வந்து மைசூர் மசால் தோசை. ஆமாம், மைசூர் மசால் தோசை. நீங்களாம் என்ன தான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன். எங்கள் இதில் குரூப்பில் ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குது. அதனால் ரொம்ப நாள் அவங்க வந்து எப்பவுமே இந்த கடையில் வந்தால் இதுதான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நல்ல சைஸ் நல்ல பெரிய சட்னி உள்ளே தடவி இருக்காங்க பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. காரமாக நல்லா அப்படி ஒரு
தக்க தக்க தக்கான ரெட் ரொம்ப காரம்னு சொல்ல முடியாது. இது ஒரு நல்லா டேஸ்ட் மைசூர் மசாலா தோசை. ஆமாம். ஆனால் ஓவரால் நீங்கள் பே ஏரியாவில் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டோட இது கார லெவல் வந்து கொஞ்சம் அதிகம் ஜென்ரலியை விட. அண்ட் எனக்குன்னும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அக்காவுக்கு வந்து தூக்கலாக போடுங்கடா அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க அக்காவுக்கு. இல்லை சில வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க வந்து அவங்க போய் நாங்களே சாப்பிட்டதில்ல, முட்டை மசாலா போய் இங்கே சாப்பிடுவாங்க வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், முட்டையும் இதுவும் பரோட்டாவும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஆப்பமும் வெஜிடபிள் குருமாவும் சாப்பிடுவாங்க இங்கே வந்து. இது வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எறா இந்த வாட்டி நான் எனக்கு யூஸ்வலி வாங்கணும்னு நினைப்பேன். ஆனால் நம்ம 2 பேர் போகிறதுனால வாங்க மாட்டோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம நிறைய எறா வருவலா என்னது இது பேர்? இது வந்து கருவேப்பிலை எறா. கருவேப்பிலை எறா. ஐயோ சூப்பராக இருந்தது. சின்ன வெங்காயம் போட்டு பண்ணியிருந்தாங்க அவங்களோட. நீங்கள் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் சைட் ஆர்டர் வாங்கிக்கலாம் எது வேணாலும். ஆப்பம், இடியாப்பம், இட்லி. நான் யூஸ்வலி வாங்குற கொத்து பரோட்டா இந்த வாட்டி நான் வாங்கிக்காம நிறைய ஆப்ஷனுக்காக நிறைய வாங்கி வச்சு சாப்பிட்டேன். ஒன்று சைடு வாங்கி சாப்பிட்டேன், ஆப்பம் இடியாப்பம். இவங்களுடைய சிக்னேச்சர் ஐட்டம் வந்து ஆப்பம் தான். ஸோ நீங்கள் தோசை பார்ட்டி, ஆப்பம் பார்ட்டிலாம் வீட்டில் பார்ட்டி பண்ணணுன்னா பே ஏரியாவில் இருக்கிறவங்க இவங்ககிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா வந்து வீட்லேயே ஆப்பம் பண்ணி கொடுப்பாங்க. சேம் திங், கன்சிஸ்டன்சி அடிச்சிக்கவே முடியாது இவங்ககிட்ட. பரோட்டா அஃப்கோர்ஸ் நல்ல கிறிஸ்பியான மேலே அவுட்டர் லேயர், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஊர் ஸ்டைல் பரோட்டா மாதிரி இருக்கும். அது வந்து சைட் ஆர்டர். நான் தான் சொன்னேன், இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துலாம் சைட் ஆர்டர். அப்புறம் நம்மளுடைய மெயின் ஸ்டார் ஆம்பூர் மட்டன் பிரியாணி, சீரக சம்பா போட்டு. இது அல்டிமேட்டாக இருந்தது. சிந்தாமணி இல்லை, சிந்தாமணி இது பேர் என்ன சிக்கன்? பள்ளிப்பாளைய சிக்கன். இது பள்ளிப்பாளைய சிக்கன். சாரி பள்ளி யாரோ பண்ணாங்க. சிந்தாமணி பள்ளிப்பாளைய சிக்கன், சிந்தாமணி சிக்கன் ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கா? நீ ஏதோ யூடியூப்ல பார்த்திருப்பியா? இது பள்ளிப்பாளைய சிக்கன். ஜபார் பாய் பார்த்துட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆமா, இஷ்டத்துக்கு ஏதோ சரி ஓகே. வச்சிருவாரு. பள்ளிப்பாளையம் சிக்கன் சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் போட்டு ஃபர்ஸ்ட் வதக்கணும்னு அதுல காரம் இறங்கிரும் நல்லா. செம்ம டேஸ்ட்டு. அந்த பிரியாணிக்கும் அந்த சிக்கன் கிரேவிக்கும் அது போன்லெஸ் எவரை பண்ணி கொடுத்தாங்க. ரவி நான் தான் கொத்து பரோட்டா வாங்கலாம், நாங்கள் ஒரு டேபிளில் வாங்கியிருந்தோம் கொத்து பரோட்டா. ஆமாம், நாங்கள் கண்டிப்பாக ஸ்ரீக்காக வாங்கினோம். சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கியிருந்தோம். அதுவும் வந்து சேம் லைக் அதான் சொல்லலை, கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் அடிச்சிக்க முடியாது உங்ககிட்ட. சேம் அந்த டேஸ்ட் என்றைக்கு வாங்கினாலும் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து போன்லெஸ். இந்த சிக்கன் வந்து போன்லெஸ். பள்ளிப்பாளையம் ரொம்ப நல்லா. பள்ளிப்பாளையம் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொன்னார்னா, அவர் அந்த காஞ்ச மிளகாயும் அந்த சின்ன வெங்காயத்தையும் தட்டி இடித்து போடுறதுனால அந்த டேஸ்ட் வருது. அதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா அப்படி இடித்து போடுறாங்க. எறா வந்து பெரிய பெரிய பீஸ் எறா. நான் வந்து ஒரு சேஞ்சுக்கு அந்த ஆப்பத்தோட ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லா சிக்கனோடவும் நல்லா இருந்தது, எறாவோடவும் ரொம்ப நல்லா இருந்தது. கருவேப்பிலையை அள்ளி கொட்டி நல்ல சைஸ், எறா சைஸும் நல்ல சைஸ். ஒரு 7-8 இருந்தது நினைக்கிறேன், 6-8. நீங்கள் வந்து கடைக்கு போனீங்கன்னா சைந்தவிஸ் கிச்சன் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. ஆமாம், அதை கூட சொல்லுங்க. டிஸ்கவுண்ட் தருவாங்களா தெரியாது, ஆனால் சொல்லுங்க சும்மா பரவாயில்ல, என் பேரை சொல்லி சாப்பிடுங்க. எறா வந்து நல்ல ஜூஸியாக நல்ல ஜம்போ ப்ரான், சூப்பரான டேஸ்ட்டு. நான் வந்து ஆப்பம்லாம் ட்ரை பண்ணல, வினோத் தான் செம்மையாக வச்சு ஒன்று வச்சு அடிச்சாரு. நான் வந்து இந்த வாட்டி யூஸ்வலி சாப்பிடாம நான் நிறைய வெரைட்டி சாப்பிட்ணுன்றது. நான் வந்து என் தட்டில் நான் இப்படி போட்டுக்கிட்டேன் என்னுடைய பிரியாணி அண்ட் சம் சிக்கன். நான் வந்து பிரியாணி இருந்தால், ஆமாம் நான் ட்ரூ பிரியாணி லவர்னால பிரியாணி இருந்தால் மற்றதெல்லாம் எனக்கு வந்து. அதுக்கு அடுத்தது மீன் குழம்பு இட்லி தான் என்னுடைய ஃபேவரட் இல்லையா, அதனால அது இல்லை இது இருந்தால். சைந்தவி நாளைக்கு உலகம் அழிய போகுது, என்ன வேணும் சைந்தவி, என்ன சாப்பிடுவோம்? இட்லி மீன் குழம்பு தான். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கங்க உலகத்துக்கு. ஏன்னா அதை தான் கடைசியாக சாப்பிடணும்னா அதுதான் சாப்பிடுவேன். கடைசி கூட இல்லை, இப்போ நடுவில் கூட சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. இல்லை சொல்கிறேன், அந்த அளவு லவ் ஃபார் இட்லி அண்ட் மீன் குழம்பு. இட்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ். இட்லிக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். செகண்ட் இஸ் இட்லி வித் மட்டன் குழம்பு, ஆல்சோ மை ஃபேவரட். ஸோ செம்ம டேஸ்ட்டு, செம்மையான சாப்பாடு. நீங்கள் வந்து ஒரு ஊரில் சாப்பிட்ட ஃபீலிங் வரணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்ணும். இவங்களோட பிரியாணி வந்து சீரக சம்பா பிரியாணி தான். இது வந்து இவங்களுடைய ஓன் சிக்னேச்சர். இது இவங்களுக்குன்னு இந்த டைப் ஆஃப் டேஸ்ட் நீங்கள் வேறு எந்த ரெஸ்டாரண்ட் ஆனவனே இது வேற பண்ணிடுவாங்க. பிஸ்மில்லா ஜபார் பாய் சொல்லி கொடுத்தாரு. ஜபார் பாய் சொன்னாரோ இல்லையோ, அன்னையிலேருந்து நான் பிஸ்மில்லா சொல்லிட்டு தான். பிரியாணி சாப்பிட்டா புளி சாதம் சாப்பிட்டா கூட பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்ற அளவு இல்லையா? எந்த கலவை சாதமாக இருந்தாலும் அதுதான் செய்யணும். வந்துருச்சு
வந்துருச்சு என் ஹீரோ மீன் குழம்பு. கெளுத்து மீன் குழம்பு. இல்லை ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இது மெனுவிலே இல்லை நான் எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை வாங்குற லிஸ்ட்டில். அப்புறம் மீன் குழம்புக்கு சைடு வாங்கினோன்னு இட்லி வாங்கி இட்லியும் எல்லாத்தையும் முடிச்சு இதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். அந்த டைம் இட்லிக்கு சட்னி தீனிக்கு தானி தானிக்கு தீனின்ற மாதிரி இட்லிக்கு சட்னி சட்னிக்கு இட்லின்னு ஆயிடுச்சு எங்கள் கதை கடைசியில். அப்புறம் நான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். இடியாப்பத்தோட சாப்பிட்டு மீன் குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ஃபிஷ் தாலி, மட்டன் கோட் தாலி, புளி போட்டு என்ன புளி ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ புளி போட்டு அதான் அந்த தாலி ட்ரை பண்ணுங்க, அதுவும் இருக்கும் நல்லா லஞ்ச் டைமில் போனீங்கன்னா. டின்னர்னால நாங்கள் தாலி வாங்கல, தாலி லஞ்சில் நல்லா. நம்ம அப்படியே டயட்டில் சாப்பிட்டோம் டின்னர்னோன்னா. டின்னர்ன்றனால இல்லை, டின்னர்னா இவ்வளோ சாப்பிட்றோம், இல்லை தாலி வேற எக்ஸ்ட்ரா வைக்க சாப்பிட்றேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணுறோம் பாருங்க. நல்லா சாப்பிட்டுட்டு பாருங்க வந்துருச்சு இட்லி வித் மீன் குழம்பு. நான் சொன்னேன் இட்லி மீன் குழம்பு பார்த்த அப்புறம் எப்படி இட்லி சாப்பிடாம இருக்க முடியும். சரி ஆர்டர் பண்ண இட்லி 2. கேட்ஃபிஷ் கெளுத்தி மீன் குழம்பு செம்மையாக இருந்தது. இன்னும் தட்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, வலிச்சிருப்பாரு. லைட்டாக பசங்களும் எல்லாருமே நல்லா வச்சு அடித்தானுங்க. நாங்கள் நினைக்கல இவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கிட்டு காலி பண்ண முடியுமா. நான் ஓரளவுக்கு காலி பண்ணிட்டோம். கொத்து பரோட்டாவுமே இவங்களோட இதுதான் வந்து நல்ல ஒரு ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் ரொம்ப சொதன்னு இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு மீதி வேறு இருந்துச்சு இவ்வளோ. நீங்கள் வந்து அவங்களுடைய மட்டன் சுக்காவும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் ரெகுலராக பரோட்டா சால்னாவும் இருக்குது. வந்துருச்சு அவங்களுடைய சிக்னேச்சர் ஐட்டம் ஃபலூடா. இப்போ நம்ம இந்தியாவில் ரொம்ப காமன் இது. இந்த மாதிரி இந்தியாவில் வாங்க எங்கே ஃபலூடா வாங்கினாலும் இந்த ஸ்டைலில் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஊரில் அவ்வளோ கிடைக்க எல்லாமே வேற ஒரு கிளாஸில் கொடுத்துருவாங்க, நல்லாவே மிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கும். இவங்களுக்கு மட்டும் தான் அந்த லேயர் வச்சு அந்த கோடெல்லாம் வச்சு ஒரு அழகாக ஃப்ரூட்டி அந்த டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு கரெக்டாக அந்த எல்லா லேயரும். எவ்வளோ வாட்டி இந்த ஃபலூடா வாரம் சாப்பிட்டுட்டு அந்த ஃபலூடா வாங்கி சாப்பிடுவோம். ஸ்வீட் பீடா சாப்பிடல. நண்டு இருந்ததுன்னு தெரியல, இல்லைன்னா நாங்கள் நண்டு வாங்கியிருப்போம். யூஸ்வலி நண்டு வாங்குவோம். பொரிச்ச மீன், ஃபுல் பொரிச்ச மீன் ஒன்று இருக்கும், பொரிச்ச கோழின்னு ஒன்று இருக்கும். அது வீக்கெண்ட், நாங்கள் வீக் டேல போனோமா, அதனால் வந்து அது நாங்கள் வாங்கலை. பட் இது செம்ம டேஸ்ட். இந்த கடையில் வரும்போது மோர் தென் இந்த கடை எங்களுக்கு வந்து மோர் ஆஃப் மெமரிஸ் தான். ஏன்னா எவ்வளோ பேர் ஊர்லேருந்து வரவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரோடையும் நாங்கள் இங்கே வந்து மீட் பண்ணியிருக்கோம். எங்கள் 3 பசங்க வந்து இங்கே தான் வளர்ந்துருக்கானுங்களே. ஸ்ரீஜித் வந்து பிறக்கிறது முன்னாடி போகிறோம். ஸ்ரீஜித் வந்து ஃபஸ்ட்டு நான்வெஜ்ஜுன்னு அவன் ஆரம்பித்து காரமான ஃபுட்டுன்னு ஆரம்பித்ததே இங்கே தான் ஆரம்பித்தானே. ஸோ எங்களுக்கு வந்து இட்ஸ் க்ளோஸ் டு அவர் ஹார்ட். சூப்பருங்க சாப்பாடு, தேங்க்யூ. கடையே மூடுற வரைக்கும் நாங்கள் இருந்து பேசிட்டோம். ஆமாம், ஷெஃபுக்கு பாய் சொல்லிவிட்டு வெளியே வந்தோம் நாங்கள், விட்டா போதும்னு. அதனால் ரொம்ப நியர் அண்ட் டியர் டு அவர் ஹார்ட். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். Thank you guys for watching this video.